சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்லா என்ன சார் இருக்கு புதுசா என்ன டாபிக் நம்ம சொல்ல போறோம் சார்? இன்னைக்கு வந்துங்க ஓகே. குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பத்தி பார்க்க போறோம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம குவாண்ட் ரிலேட்டட் ஒரு சில ஃபண்ட்ஸும் அதை பத்தி நம்ம பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். வித் சரி. கரண்ட் மார்க்கெட்டோட ஒரு சில அப்டேட்ஸுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இல்ல. ஆக்சுவலா கம்மி ஆயிட்டு வந்ததுங்க. ஒரு 1 மந்த் லோலாம் இருந்தது. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்க. அந்த டைம்ல தான் நம்ம வந்து வீடியோஸ்ல பேசும்போது கூட பேசியிருந்தோம். இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐயோட அவுட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நம்மள கன்டினியூஸா இருந்தது. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அப்போ இந்த அன்சர்டனிட்டில அவங்களுக்கு ஒரு சேஃப் இதுன்னு பார்க்கும்போது, யுஎஸோட பாண்ட் ஈல்டு அதிகமாகுதுன்ற மாதிரி கான்செப்ட் நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ கிரிப்டோ பக்கமும் போயிருக்கலாம். சைனா பக்கம் போறதுக்கான பெரிய ஒரு இது தெரியல. ஏன்னா அங்கேயும் அவுட் ஃப்ளோ இருக்குங்க. அங்க ஒரு குரோத்துக்கான ஒரு எதுவும் நமக்கு ஒரு சிக்னல் தெரியாதனால சைனா பக்கமும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ டுவர்ட்ஸ் ஏன்னா சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸோட பாண்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்ப அந்த பாண்ட் ஈல்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் போது தான் திரும்ப நம்ம இன்ஃப்ளோ ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரியுங்க. ஓகேங்களா? ஆனா கோல்டு ஓகே. பிரைஸ் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருந்தது. இன்ஃபேக்ட் கரெக்ட் சார். பார்த்தீங்கன்னா ஆமா. கம்மியாயிட்டு இருந்தது. ஆமா சார். ஆமா. ஆனா இப்ப ரீசெண்டா பாருங்க, அதுதான் இந்த டேட்டாவை நான் ஷேர் பண்ணிருக்கேன். 18th நவம்பர்ல இருந்து 23rd நவம்பர் பாருங்க, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருதுங்க. ஆமா சார். ஆமா. 3000க்கு மேலயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம கோல்டு பிரைஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா எப்போ வருவாங்கன்னா, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது தான் வந்து இதோட பிரைஸ்ல நீங்க வாலட்டிலிட்டிய பாப்பீங்க. கோல்டு பிரைஸ்ல. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது ஒரு சிக்னலா எடுத்துக்கலாம் நம்பர் 1. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டு வருதுங்க நம்மளது. ஓகே. ஓகே சார். இன்னைக்கு தேதியில பாருங்க, $65,789 கோடி. ஓகே. ஓகே. ஓகேங்களா? அதான் இருப்பு. அதுக்கு அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பில்லியன் டாலர்ல பார்க்கும்போது $704 பில்லியன் செப்டம்பர்ல இருந்துச்சுங்க. ஓகே. ஓகே சார். இப்ப வந்து அப்படியே டிப்புங்க. $657 பில்லியன் டிப் ஆயிருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்தது இதனால நமக்கு என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் அந்த இண்டெக்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. யுஎஸ் டாலர் இருக்கு இல்லைங்களா? அது ஸ்ட்ரென்த் ஆகுது. ஆமா சார். ஓகே. கம்பேர்ட் டு எமர்ஜிங் மார்க்கெட். இப்போ இந்தியா மட்டும் கிடையாதுங்க. எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்டோட கரன்சியை கம்பேர் பண்ணும்போது யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகுது. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா சார்? அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம தெரியும். இப்போ இந்தியாவில் நமக்குன்னு பார்க்கும்போது மெயினாக நம்மளோட எஃப்ஐஎஸ் அவுட் ஃப்ளோஸ் இருக்குங்க. அதை தவிரவும் எக்ஸ்டர்னல்லையும் பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டினியூ ஆகுது. யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ்னு இப்போ நம்ம சொன்னதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த கரன்சி வேல்யூ வந்து கம்பேர்ட் டு அதர் கரன்சியோட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றது தாங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எஃப்ஐ வந்து இப்போ நம்மளது இப்போ கம்பேர்ட் டு நீங்கள் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் 5 இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இப்போ அவுட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா நம்ம சார்? பாஸ்ட் ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப அதிகமா ரொம்ப அதிகங்க. ஓகே அப்போ சார். இதை வந்து இதுல வந்து நம்ம போறதுனால நமக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலா. ஓகே. ஓகே ஓகேங்களா? சார். இப்போ பாசிட்டிவ்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எஃப்ஐ நம்ம வந்து ஒரு கண்ட்ரி நம்ம டிபெண்ட் பண்றோம். அவங்களோட இது அப்போ பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகமா இருக்குங்க. ஏன்னா ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் ஒரு ஃபாரின் கரன்சி நம்ம கண்ட்ரிக்கு வர்றதுன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அப்போ நம்ம ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. ஓகே. ஓகேங்களா சார்? அப்போ நம்ம ஓகே சார். எக்கனாமிக்கு வந்து நல்ல ஒரு growth இருக்கும். ஏன்னா ஓகே அவங்க வந்து சார். நம்ம கம்பெனிஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து நமக்கு வந்து அதெல்லாம் வந்து குட் நியூஸ் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அதே எஃப்ஐஐஸ் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லன்னு பார்த்துட்டீங்கன்னா அதனால தான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பெரிய வாலட்டிலிட்டியும் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? ஓகே எப்படி சார். எதனால வாலட்டிலிட்டின்னு சொல்றோம்னா இப்போ வெளியில ஏதாவது ஒரு பேட் நியூஸ், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இப்போ அன்சர்டனிட்டி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லம்சமா வித்ட்ரா பண்ணிட்டு இப்போ கண்டினியூஸா வித்ட்ரா பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் தான் அந்த வாலட்டிலிட்டின்னு சொல்றது மார்க்கெட்டுங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? ஓகே. லோ வாலட்டிலிட்டி ஹை வாலட்டிலிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது. இப்போ நீங்க வந்து வெறும் டிஐ இது மட்டும் நம்மளது வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுங்க. எஃப்ஐயோட பார்ட் வந்து நம்ம மார்க்கெட்ல கம்மியா இருக்குன்னா அவங்க புல் அவுட் பண்ணா கூட நமக்கு வந்து பெரிய வாலட்டிலிட்டி தெரியாது. கண்டிப்பா சார். ஆமா. அவங்க டிபெண்டன்ஸ் நம்ம அதிகமா இருக்கும்போது இந்த வாலட்டிலிட்டியை பாக்குறோம் நம்ம. கண்டிப்பா சார். அதே எக்ஸ்சேஞ்சும் பாத்தீங்கன்னா இப்போ வீக்கன் ஆகுது பாத்தீங்கன்னா நம்மளோட கரன்சியோட இது வந்து Currency, ஆமா. அகைன்ஸ்ட் த யூஎஸ் டாலர் வீக்கன் ஆகிறதுக்கு இதெல்லாம் நெகட்டிவா பாக்குறோம் நம்ம. ஓகே. ஓகே சார்.
இது வந்து ஒரு சில ரிசர்ச் அனலிஸ்டோட வியூல பாத்தீங்கன்னா இது எப்படி கண்டினியூ ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஒரு இது கண்டினியூ இருக்கும்ன்றாங்க. ஓகே சார். இந்த ஓகே. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும், லோவாவும் இருக்கும். ஆமா. இதுக்கு என்னென்ன ரீசன்னா அந்த ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒன்றும் இப்போ வந்து கம்ப்ளீட்டா அது ஒன்றும் சால்வ் ஆகல. ஓகேங்களா? எப்போ ஆமா சார். திரும்ப ஆமா. வெடிக்கும், என்ன நடக்குதுன்றது நமக்கு வந்து அந்த அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுறதுனால இது கண்டினியூ ஆகும். ஓகே சார். அதுல இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த அதானி குரூப்போட ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா சார்? அதுதான் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஹாட் டாபிக். ஆமா சார். ஆமா. ஓகே. இப்போ நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர் இருக்கோம். இப்போ எஃப்ஐஐ எடுத்துட்டு போனாலும் அதை பத்தி கவலை கிடையாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி இன்ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா? ஆமா அந்த சார். எஸ்ஐபியோட இன்ஃப்ளோவே பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிருக்குங்க. ஓ ஓகே. ஓகேங்களா? ஓகே ஸோ சார். அதனால நம்ம மார்க்கெட்ல இன்ஃப்ளோ இருக்குங்க. அதுதான் ஆக்சுவலா பெரிய குஷன் எஃபெக்ட்டுங்க. இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் இல்லாம இருந்ததுன்னா இந்நேரம் அந்த போற எஃப்ஐஐ ஃப்ளோ பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கிராஷ் நடந்திருக்கும் மார்க்கெட்ல. ஓகே சார். புரியுது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம வந்து இந்த அதானியோட பேட் நியூஸ்ன்னும் போது நம்ம வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எது இதெல்லாம் வந்து அதானியோட ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கும்போதுங்க அதுல ஒரு சில டேட்டா கிடைச்சது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸிமம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா குவாண்ட் தாங்க. ஆமா சார். மேஜரா. ஆமா. ஓகேங்களா? அதனாலவே அந்த குவாண்டோட என்ஏவி பாத்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட விழுந்திருக்கு. இந்த ஒரு ரீசன் அதானினாலேங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதை தவிர அவங்க குவாண்ட்ல என்னன்னு நம்ம பாக்குறோமா குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப்புங்க. அது ஹையஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குவாண்ட் மிட் கேப்பும் ஹோல்ட் பண்றாங்க, குவாண்ட் ஸ்மால் கேப், குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் அதாவது மல்டி கேப் கேட்டகரி இல்லைங்களா அதுவும், குவாண்ட் இஎல்எஸ்எஸ் இவங்க எல்லாமே வந்து இந்த அதானியோட இது ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. ஓகே சார். ஓகே. இது மட்டுமா இல்ல வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்னா வச்சிருந்தாங்க, இப்ப அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அதாவது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் இருந்ததுங்க, பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப், ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க விழுந்ததுக்கும் இந்த இதுதான் தேர்ஸ்டேல பாத்தீங்கன்னா அவங்க செல் ஆஃப் பண்ணதுனால இந்த ஒரு டவுன் நம்ம பார்த்தோம் இந்த லாஸ்ட் தேர்ஸ்டேங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி அவங்க நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்றது அப்ப ஃபண்ட் மேனேஜரோட டிசிஷன் தான் வந்துரும் இப்போ. கரெக்ட் சார். ஆமா. அவங்களோட ஹோல்டிங்ஸ்ல தான். ஆமா. இப்போ இந்த நிப்பான், பராக் பாரிக், அப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பிட்கப் அவங்களாம் செல் ஆஃப் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடுறாங்கன்னா அப்போ அந்த அந்த ஒரு இதுவை வந்து லாஸ் அவங்க பேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வியூ படி சேஞ்ச் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிகவர் ஆயிடுவாங்க. ஓகே சார். புரியுது. அதே இது வந்து குவாண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரு எந்த வியூ எடுக்கிறாரு, இப்ப செல் ஆஃப் பண்றாரு இல்ல இன்னும் ஆட் பண்ணிருக்கிறாருன்றது நெக்ஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ அந்த ஃபேக்ட் ஷீட் பப்ளிஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிளஸ் நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது இன்னொரு ஒரு ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து அதுக்கு தான் ஒரு ஏஎம்சில வந்து உங்களோட ஃபண்டை வைக்க கூடாதுன்றதுங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஒரு டைவர்சிஃபைடா ஒரு மல்டிபிள் ஏஎம்சிஸ்ல வைக்கும் போது மல்டிபிள் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்ம ஃபண்டை ஹேண்டில் பண்ண போறாங்க. ஓகே சார். இந்த மாதிரி ரிஸ்க் நமக்கு டைவர்சிஃபை பண்ணிடலாம். புரியுது சார். ஓகே. 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 சரி, ஓகே. நம்ம ஒரு ஃபண்ட் கார்டு எடுத்து படிப்போம். என்ன ஆக்சுவலா ஃபண்ட் குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப்ல எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்றாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது ரீட் பண்றதுக்கு தான் அடுத்த சார்ட்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து 1 வீக், 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்ஸ், 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர் கம்ப்ளீட்டா ரிட்டர்ன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர்ல பாருங்க நம்ம வந்து கேட்டகரியை வந்து பீட் பண்ணிருக்கோம், இண்டெக்ஸையும் பீட் பண்ணிருக்குங்க குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப். ஆமா சார். ஆமா. அது நீங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 1 மந்த், 1 வீக்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டகரியும் பீட் பண்ணல, உங்க இண்டெக்ஸையும் நீங்க பீட் பண்ணல. ஓகே சார். லோ பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. லோ பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா? Okay. இப்போ நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறது, இதை விட்டு மாறணுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஹோல்டிங்ஸ் இருக்குன்றத பார்த்துப்போம். ஏன்னா நம்ம என்னன்னா இப்போ அதானி ஸ்டாக்கை பத்தி பேசணும்னா எது எதெல்லாம் அதானி இருக்கு பாருங்க. அதானி பவர்ல வந்து 5.92% இருக்குங்க. ஆமா சார். அதானி என்டர்பிரைசஸ்ல 3.97% இருக்குங்க. ஓகே. அது இல்லாம இங்க மியூச்சுவல் ஃபண்ட்னாவே அதனாலதான் இண்டிவிஜுவலா நம்ம ஸ்டாக்ஸ்ல ஹோல்ட் பண்றல. அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும்போது உள்ளேயே ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குங்க. கண்டிப்பா சார். ரிலையன்ஸ் ஹோல்ட் பண்றோம், ஐடிசி இருக்குங்க, சாமர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் இருக்குங்க, பஜாஜ் ஃபினான்ஸ், எல்ஐசி, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அரபிந்தோ ஃபார்மா, அந்த மாதிரி என்னென்ன செக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த இதுல பாப்பீங்க. ஃபினான்ஸ், பவர், எஃப்எம்சிஜி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபார்மா, இன்சூரன்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் மினரல் ட்ரேடிங்ஸ். அப்போ நமக்கு வந்து செக்டர் வைஸ் உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது.
ஆமா சார், கண்டிப்பா. ஓகேங்களா. இதனால பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஆனா வந்து ஃபண்ட் மேனேஜரோட வியூவை பொறுத்து அவர் அந்த டிசிஷன் எடுப்பாருங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையாவே அண்டர் பெர்ஃபார்மிங் ஓவர் த லாங் டேர்ம்னா நம்ம வந்து இந்த ஃபண்ட் அவுட் வெளியில வரணுமான்ற டிசிஷன் அப்புறம் எடுத்துக்கலாங்க. ஓகே சார். அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு சில அசெட் அலோகேஷன் அவங்க எப்படி அந்த ஃபண்ட்ல வச்சிருக்காங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன வந்து அந்த ரிஸ்க் ரேஷியோஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுங்க மார்க்கெட் கேப்ல என்ன டைவர்சிஃபிகேஷன் வச்சிருக்காங்கன்றது நெக்ஸ்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஈக்விட்டியில பாருங்க 89.9 ஒரு 90% ஈக்விட்டியில தான் இந்த ஃபண்ட் இருக்குங்க. ஆமா சார், ஆமா. டெட்ல 1% தான் வச்சிருக்காங்க, கேஷா 7.46% வச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த டிசிஷன் இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் அவங்க கொடுக்குறாங்கன்னா அது எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மார்க்கெட் ஃபால் இருக்கு இல்லைங்களா, அதுல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. பையிங் டிப்ஸ் மாதிரி அவங்க வந்து கேஷ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சது ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா மேபி அதானி அந்த குரூப் விட்டு வெளியும் வரலாம். இல்ல அதான் நம்ம அதான் அவங்க சொல்றோம், அது ஒவ்வொருத்தரோட ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன் அவங்களோட வியூ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா. ஜஸ்ட் அவங்கள வந்து இந்த மாதிரி இதுல வந்து ஸ்டடி பண்ணி நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணிட்டு நமக்கு ஒரு வேலை அன்சாட்டிஸ்பாக்டரியா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வெளியில வரலாம். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன பார்க்க போறோன்றத இப்ப பாக்குறோம். அவங்க பாருங்க, ஆக்சுவலா ஷார்ப் ரேஷியோ 0.87 நல்ல நம்பருங்க. அது ஆல்பா கொடுத்துருக்காங்க 4.6. பீட்டா வந்து ஸ்லைட்லி 1ஓட கம்மியா இருக்கணும், 1.08 இருக்கு. இன்னும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து வாலட்டிலிட்டியை பொறுத்து தான் அந்த பீட்டா வருங்க. எந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது அந்த இதுலன்ட்டுங்க. அந்த ரிஸ்கை பொறுத்து தான் ரிவார்டும் இருக்குங்க, ரிட்டர்ன்ஸும் இருக்கும். அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16 கொஞ்சம் அதிகம் தான். ஷார்ட் இன்னர் ரேஷியோ வந்து 1.47 நல்ல நம்பருங்க. ஓகே சார், ஓகே. அடுத்தது மார்க்கெட் கேப்லயும் பாருங்க, லார்ஜ் கேப்ல 69% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 14% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ப்ரீவியஸ்ல மிட் கேப்போட வேல்யூவேஷன் ஆகிங்க, அதோட கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல ஸ்மால் கேப் இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறது லார்ஜ் கேப்புங்க. ஸோ மார்க்கெட் கேப் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து ஒரு ஃபண்ட் அண்டர் பெர்ஃபார்மிங் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதான் லெஸ் தென் இயருங்க, 6 months 3 months பீரியட்லலாம் அண்டர் பெர்ஃபார்மிங் போது நம்ம எதை கூட கம்பேர் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வந்து கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ஃபண்டை கூட குவார்டைல் ரேங்கிங்னு ஒன்று நம்ம வந்து அப்சர்வேஷன்ல வைக்கலாம். அப்போ நான் இந்த குவான்ட் ஃபிளெக்ஸி கேப்பை வச்சு ஆஸ் அ இன்வெஸ்டரா இருக்கிறவங்கலாம் இதுல யார் யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபிளெக்ஸி கேப்ல மற்றது என்னென்னலாம் நல்ல பெர்ஃபார்மிங்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த குவார்டைல் ரேங்கிங்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்னென்ன ஃபண்ட் நான் எடுத்திருக்கேன்னா ஒரு 5 ஃபண்டை சூஸ் பண்ணிருக்கேன். HDFC ஃபிளெக்ஸி கேப், JM ஃபிளெக்ஸி கேப், கோட்டக் ஃபிளெக்ஸி கேப், பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப், குவான்ட் ஃபிளெக்ஸி கேப். ஓகேங்க சார். இங்க ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இங்க டிஸ்கஸ் பண்றது ஜஸ்ட் அனாலிசிஸ் எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கு தாங்க. இங்க வந்து நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமையும் நம்ம வந்து இங்க ரெக்கமெண்ட் பண்ணல. புரியுது சார். ஓகேங்களா சார். ஸோ இது எஜுகேஷனல் பர்பஸா பார்ப்போம். இந்த 5 ஸ்கீம் எடுத்துட்டுங்க ஃபர்ஸ்ட் HDFC ஃபிளெக்ஸி கேப் எடுத்து பாருங்க. இப்போ வந்து 2014 ஒரு 10 years டேட்டால வந்து டிஃபரெண்ட் குவார்டைல்ல அதோட ரேங்கிங்கை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோவர் மிடில் இருக்கு, பாட்டம்ல போயிருக்குங்க, அப்புறம் அப்பர் மிடில்ல வந்திருக்கு, அப்புறம் திரும்ப லோவர் மிடில் போயிருக்கு, அப்பர் மிடில் போயிருக்கு, அப்புறம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 2019 2020 பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ரிகவரி உங்களுக்கு பார்க்க முடியுது HDFC ஃபிளெக்ஸி கேப்ல. ஆமா, ஓகேங்களா. அதனாலதான் இந்த 2019 2020 பாட்டம்ல இருக்கு பாத்தீங்களா, அப்போ ஒரு சிலர் வெளியேறி இருந்தாங்கன்னா இது HDFC ஃபிளெக்ஸி கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தானே லூசர் ஆயிருப்பாங்க இல்லைங்களா. கண்டிப்பா சார். அப்போ இந்த குவார்டைல் ரேங்கிங்ல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு ஸ்கீம் வந்து அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்கும்போது அதை கண்டினியூஸா நம்ம அப்சர்வ் மானிட்டர் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம்னா போதுங்க. அவங்க கண்டினியூஸா அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்கும் போது ஒரு டைம்ல நம்ம டிசிஷன் எடுத்துட்டு அதை விட்டு வெளியேறலாம். அவசரப்பட்டுட்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க அண்டர் பெர்ஃபார்மிங்னு சொல்லிட்டு வெளியேறிட்டோம்னா இப்போ இதுதான் எக்ஸாம்பிளுங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பர்டிகுலர் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம தான் அந்த ரிட்டர்ன்ஸ் மிஸ் அவுட் பண்ணிருப்போம். ஆமா சார். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் அவுட் ஸ்விட்ச் இன் பண்ணும்போது அதர் காஸ்டும் இதுல இன்வால்வ்டுங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது JM ஃபிளெக்ஸி கேப் பாருங்க. லாஸ்ட் ஒரு 4 yearsா அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க. ஆமா சார், கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது கோட்டக் ஃபிளெக்ஸி கேப் எடுத்து பாருங்க. இதுல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு JM ஃபிளெக்ஸி கேப்பை கம்பேர் பண்ணும்போது. 2017 அண்டர் பெர்ஃபார்மிங்ல, 2018 2019 நல்ல பெர்ஃபார்மிங். ஆக்சுவலா 2014 15 16 3 வருஷம் நல்ல பெர்ஃபார்மிங்ல இருந்ததுங்க. ஆமா சார். ஆமா. அதுக்கப்புறம் 2020 2021 அண்டர் பெர்ஃபார்மன்ஸுங்க, பாட்டம்ல இருக்காங்க குவார்டைல் ரேங்கிங்ல. கரெக்ட்டுங்களா. 2022 நம்பர் 1க்கு போயிட்டாங்க. ஆமா. திரும்ப 23 24 பாருங்க திரும்ப பாட்டம் வந்துறாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லன்றத ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது.
ஆமா சார். பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா சார். அதுக்கு அடுத்தது வந்து பராக் பரை ஃப்ளெக்ஸி கேப் ரொம்ப ஃபேமஸ். ஆமா சார். ஓகேங்களா. இது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஆக்சுவலா 2022ல மட்டும் தான் பாட்டம். அதர் தென் தட் நீங்க 2018ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நல்ல பெர்ஃபார்மிங். இதுல எனக்கு ஒரே ஒரு டிராபேக்னு ஒரு இது பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தாங்க. இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 81,900 அதாவது 82,000 crores இருக்காங்க ஏயுஎம். ஓகே சார். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தங்க உள்ள போறதுக்கு இதை தவிர பெட்டர் சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. ஆனா இதுல ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டினியூ பண்றதுல தப்பு கிடையாதுங்க. ஓகே சார். புரியுது. ஓகே. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ற குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. அதுல பாருங்க 2014 2000 அது ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. 2018 2019 ஆக்சுவலா வந்து அண்டர் பெர்ஃபார்மிங்ல பாட்டம்ல இருந்திருக்கு. பாட்டம்ல இருக்காங்க. ஓகே சார். அப்புறம் 20 21 22 23 கன்சிஸ்டன்ஸா டாப் பெர்ஃபார்மருங்க 4 வருஷம். ஓகே சார். ஓகேங்களா. அப்ப கன்சிஸ்டன்சி தெரியுது. ஆமா சார். ஆமா. அப்போ அண்டர் பெர்ஃபார்மிங்ன்றது பாத்தீங்கன்னா இந்த இயர்ல தாங்க. அதுல லோவர் மிடில் பொசிஷன்ல இருக்குது. இதை வந்து பொறுத்து இருந்து நம்ம வந்து அது சான்ஸ் கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிகவரி இருக்கா, அப்ப நம்ம ரிகவரி இருக்கான்னா நம்ம முன்னாடி HDFC எக்ஸாம்பிளுக்கு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2 வருஷம் அண்டர் பெர்ஃபார்மிங் பாட்டம்ல இருந்துட்டே ரிகவரி ஆயிருக்கு இல்லைங்களா. ஆமா சார். ஆமா. அப்போ இவங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு சான்ஸை கொடுக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து பிளைண்டா ஒரு ஃபண்டை அண்டர் பெர்ஃபார்மிங்னா அதை பத்தி நம்ம பார்க்காமயே ஒரு 4-5 இயர்ஸ் விட்டுட்டோம்னா தான் அது வந்து நமக்கு வந்து லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஆனா நம்ம வந்து ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்டான நம்ம வந்து அந்த டைம்ல தேவைப்பட்ட வெளியே ஏறணும், தேவையில்லாம வெளியேறக்கூடாதுங்க. அதுதான் என்னோட பாயிண்ட்டுங்க. ஓகே சார். கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து குவார்டல் ரேங்கிங் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கேப்சர் ரேஷியோ. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் முன்னாடி இருக்க வீடியோஸ்ல பேசியிருப்போம். இதுவும் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகே சார். கேப்சர் ரேஷியோ மார்க்கெட் கேப்சர் ரேஷியோனா என்னன்னாங்க, 2 இருக்குங்க. அதுல அப் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ, டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ. ஓகேங்களா சார். மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போதுங்க, மார்க்கெட்டை விட எந்த அளவுக்கு மேல போகுதுன்றது அப் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோங்க. ஓகே. ஓகே சார். மார்க்கெட் இப்போ ஃபாலிங் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு டவுன் மார்க்கெட் எவ்வளவு எந்த அளவுக்கு கீழே போகுதோ அது வந்து டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோல கேப்சர் ஆகுங்க. ஓகே. ஓகேங்களா. அப்ப இந்த ஃபிளெக்ஸி கேப்ல இந்த 5 ஸ்கீமும் எடுத்துட்டு நம்ம ஒரு 5 இயர் பீரியட்ல பார்த்தாச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஒரு லாங் டேர்ம் தானே நம்ம ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குங்க. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா. அப்போ ஒரு 5 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு இவங்க மார்க்கெட் கேப்சர் ரேஷியோல எது நல்லா பெஸ்ட்ன்றது நீங்க பார்க்கும்போது இதுல வந்து அப் மார்க்கெட்டை பார்க்கும்போது எது ஹையஸ்ட் நீங்க பார்க்கணும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா. டவுன் மார்க்கெட்டை பார்க்கும்போது எவ்வளவு கம்மியா இருக்குதோ அது பெட்டருங்க. புரியுது சார். ஓகேங்களா. அப்போ அப் மார்க்கெட்ல பாருங்க குவாண்ட் வந்து 121 ஹையஸ்ட்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஹையஸ்ட் பாருங்க HDFC ஃபிளெக்ஸி. ஆமா சார். மூணாவது JM ஃபிளெக்ஸி. ஓகேங்களா சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல லாஸ்ட் பொசிஷன்ல பராக் பாரேக் இருக்குது. ஓகே. இது வந்து மார்க்கெட்டோட எந்த அளவுக்கு அதிகமா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா டவுன் மார்க்கெட்டுங்க. மார்க்கெட் விழும் போது எவ்வளவு கம்மியா விழுறோமோ, அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல கூட இந்த லோ வாலட்டிலிட்டி ஃபண்ட் அந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங்ல பேசியிருந்தோம் பாத்தீங்களா. ஆமா சார். ஏன்னா எந்த ஃபண்ட் வந்து கம்மியா விழுதோ ரிகவரி இருக்கும்போது அது பெட்டரா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஆல்ஃபா ஜெனரேட் பண்ணும். ஓகே சார். அப்போ டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோல இருக்கிறதுலயே கம்மின்னு நீங்க பாத்தீங்கன்னா பராக் பாரேக் ஃபிளெக்ஸி கேப். அதனாலதான் இந்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபண்ட் நம்ம அந்த பராக் பாரேக் ஃபிளெக்ஸி கேப் நம்ம சொல்றோம். ஓகேங்களா. அது வந்து அப் மார்க்கெட்ல பெருசா இல்லைன்னா கூட டவுன் மார்க்கெட்ல உங்களுக்கு டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்த பொசிஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா குவாண்ட் வராங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா. அப்போ அவன் முன்னாடியே ஒரு 5 இயர்ஸ் டேட்டால பாத்தீங்கன்னா அவன் நல்ல இதுல தான் பொசிஷன்ல தான் இருக்கான். ஓகேங்களா. இது ரெண்டும் நம்ம வச்சு கேப்சர் ரேஷியோ ஃபைனலா ஒரே ஒரு வேல்யூங்க. இதுல வந்து ஹையஸ்டா இருக்கிறது நல்ல ஃபண்டுங்க. ஓகே. புரியுது சார். அப்போ இதுல வந்து உங்களுக்கு ஹையஸ்டா பாத்தீங்கன்னா குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் வருதுங்க. செகண்ட் ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா பராக் பாரேக் ஃபிளெக்ஸி கேப் வருது. ஓகே சார். ஓகேங்களா சார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா JM ஃபிளெக்ஸி கேப் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்கீம் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல, எப்படி நம்ம ரீட் பண்ணலாம், இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலான்றத நம்ம எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கு இங்க ஷேர் பண்றோம். கண்டிப்பா சார். இதுல இந்த நியூஸ் இல்லாம பொதுவாவே நம்ம வந்து ஃபண்ட் ஸ்டடி பண்ணனும்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். கரெக்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.